என்னம்மா சொல்லட்டும்? என்னன்னா இப்போ பழைய காலத்து பழமொழியா? பழைய காலத்து பழமொழி சொல்லுமா? பழைய காலத்து பழமொழின்னா எங்க அம்மா வந்து நைட்டியோட இருக்கிறாங்க. என் தங்கச்சி சிரிக்கிறா. அந்த பையன் அம்மா நைட்டியோட இருக்காங்க. அதனால அம்மா வந்து நானும் நைட்டி தான். சரி பரவாயில்ல, வீட்டில் நைட்டி வந்து ஃப்ரீயாக போட்டுக்கிறதுக்கு தான் வீட்டில் நைட்டி. சொல்லுமா? ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தானா ஒரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு. அந்த பொண்ணு போய் வாழ்ந்துன்னு இருந்துச்சான். அந்த காலத்துலலாம் நடந்தே தான் போவாங்களாம். அந்த காலத்து கதை இது. அப்போ போனப்போ அந்த பொண்ணு வந்து சுற்றி எல்லாம் அவங்க சொந்த பந்தெல்லாம் நிற்கிறாங்களாம். இவன் தங்கச்சி எப்படிக்கிறேன்னு கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படின்னு இந்த மாதிரி, ஏம்மா நல்லா இருக்கிறியா, இங்கே எல்லோரும் எதுக்கு கேட்கணும், நல்லா இருக்கிறியான்னு கேட்டதுக்கு நான் முழங்கைக்கு பட்ட மாதிரி சுகத்துல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். முழங்கைக்கு பட்ட சுகமாக நல்லா இருக்கிறேன் நானதும் இவனுக்கு புரியலையாம். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டானா. வீட்டுக்கு வந்த பிறகு அப்போ வரையும் வந்து ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து இவனுக்கு இந்த நம்மளுக்கெல்லாம் முட்டியில் இப்படி திடீர்னு கையோட முழங்கையில் முட்டியில் டக்குன்னு அடிப்பட்டது ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இழுக்கும், கரண்ட் இழுக்கிற மாதிரி உடம்பெல்லாம். ஒரு நிமிஷம் அந்த வலி அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு வீட்டுக்கு வந்ததும் அடிபட்டுச்சான். அப்போ நினச்சானா, ஐயோ முழங்கைக்கு பட்டா இவ்வளோ வலியா, அப்போ நம்ம தங்கச்சி இவ்வளோ வலியில் வாழ்ந்துன்னு இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுன்னு அப்புறம் போய் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாங்க. சூப்பர்மா. அப்புறம் வந்து எங்கள் மாமியாரோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன தலைமையில் தண்ணி, மாமியாரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கொல்லி கொடப்பானை கொண்டை கித்தி ப்ளீஸ் கித்தி கொண்டவனை மேய்ப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்புறமா அவங்களே கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாம். கொல்லி அப்படின்னா கொல்லி கொடப்பானை புருஷனை வந்து கொடையிறது அந்த நேரம் பாரு, கொண்டவனை மேய்ப்பானை கையில கவுர் பிடிச்சுன்னு மாடு மேய்க்கிற மாதிரி அவனை கண்ட்ரோல் வந்து. அம்மா அவங்க சொல்லுவாங்க, இழுப்படுது இந்த வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி குப்பையாக அமக்கலமாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா அது இழுப்பட்டு கதை பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. கேட்டால் வந்து அங்கங்கே அந்த பொருளுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் இதெல்லாம் அவங்கக்கிட்ட 6 கிலோமீட்டர் தான் இங்கேயும் வாணியம்பாடிக்கும் அங்கேயும். ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பேச்சு அவங்களோடது. அப்புறம் இது சொல்லுவாங்களேம்மா, சூரி கத்தினா சின்ன கத்தி, அந்த அருவா பெரிய கத்தின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூரி கத்தி, அந்த மாதிரி பேசுவாங்க. உங்கள் ஊரில் அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்களோட அந்த ஸ்லாங்கு வேறு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்கிறியாம்மா? 3 நிமிஷத்துக்கு இன்னும் இருக்காம்மா. அம்மா வேறு ஏதாவது சொல்லுமா? அப்புறம் சொல்கிறேன் இன்னொன்று. இன்னைக்கு அவ்வளோதான்.